அமெரிக்காவில் அதெல்லாம் இப்போ சகஜமாக ஆகியிருக்கும். உங்கள் மனைவியை கேட்காமல் நீங்கள் யாரையும் வீட்டிற்கு அழைக்க முடியாது. தமிழ்நாட்டில் இன்னும் அப்படியெல்லாம் இல்லை. அவர்கள் எப்பொழுது வருகிறார்களோ அப்பொழுதுதான் விருந்தோம்பல். அந்த அம்மா வேலைக்கு போயிட்டு வரலாம், அவர்கள் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள்லாம் எங்க வீட்டுக்கு வாங்க, 10 பேர் இருந்தாலும் நாங்க என் மனைவி அழகா சமைச்சிருவானும் போது அந்த சமையலுக்கு தாங்கள் உதவி செய்யாமல் இருக்கிறோம் என்பதை பற்றி எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல் இருப்பதுதான் நாம் பெண்ணிய சிந்தனை இல்லாமல் இருக்கிறோம் என்று பொருள். சரி, இப்படி எல்லாம் இருக்கே, இதெல்லாம் செய்யறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, நாம் பெண்ணியவாதியாக ஆவது என்பது நம்முடைய விருப்பத்திலும் நம் சிந்தனையிலும் இருக்கிறது, முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், எல்லா சம உரிமையும் எல்லா சம வாய்ப்பையும் 2 பாலினத்திற்கும் வழங்குவதுதான் பெண்ணியம் என்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் சொல்வதில் தயக்கம் கொள்ளக்கூடாது. மூன்றாவது, பெண்ணியம் என்பது பெண்ணினுடைய அனுபவங்களையும் அவர்கள் அறிவையும் அவர்களுடைய அடையாளத்தையும் மதிப்பதில் அடங்கி இருக்கிறது. ஊரில் இருக்கக்கூடிய நம்முடைய கிராமத்தில் இருக்க பாட்டி எல்லாம் இன்னைக்கு போய் பார்க்க போனோம்னா, நான் என்னத்தை கண்டேன் வாழ்க்கையில, எல்லாமே செஞ்சேன், வேலையெல்லாம் செஞ்சேன், உங்க தாத்தா என்ன சும்மாவா இருப்பாரு, அப்படித்தான் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார், கிழவி போற காலத்துல இது என்ன பழைய கதையெல்லாம் பேசுற, அப்ப நீ இவ்வளவு சண்டை போட்டிருப்பேன் என்று சொல்வது போல் இல்லாமல் அந்த பெண்ணின் அனுபவத்தை, அந்த பெண்ணின் உணர்வுகளை அமர்ந்து கேட்பது என்பது நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு மரியாதை. மற்றவர்களின் அனுபவங்களை தெரிந்து கொண்டால்தான் அவர்களுடைய பிரச்சனைகளை நாம் புரிந்து கொள்ள முடியும். பிரச்சனைகளை தெரிந்து கொண்டால்தான் தீர்வுகளை நோக்கி நாம் போக முடியும். ஒரு பெண் அவர்கள் அனுபவங்களை சொல்கிறார்கள் என்றால் அதை நாம் செவிமடுப்பது என்பது மிக முக்கியமானது. சாதாரணமாகவே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, உங்களுடைய மனைவியோ உங்க வீட்டில் இருக்கும் பெண்ணோ எனக்கு தலைவலிக்குது என்று அவர்கள் உங்களுடன் பேசாமல் இருந்தார்கள் என்றால், நீங்கள் காரணம் கேட்டீர்கள் என்றால், எனக்கு தலைவலிக்குது, எனக்கு பேச பிடிக்கல என்று சொல்றார்கள் என்றால், சரி தலைவலினா நீ 2 மணி நேரம் நீ சும்மா இரு, நான் பாட்டுக்கு டிவி பாக்குறேன் என்று சொல்வது நாம் அவர்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம். தலைவலி என்றால் அவர் மாத்திரை சாப்பிட தெரிந்த பெண், ஆனால் ஏதோ இங்கு சரியில்லை, இந்த சூழல் சரியில்லை, என்னால் இந்த சூழலில் ஒத்துப்போக முடியவில்லை என்பதுதான் தலைவலி. மாத்திரை வேண்டாம் ஆனால் தலைவலிக்கிறது, என்னை விட்டுவிடுங்கள் என்றால் அது பிரச்சனை என்று பொருள். நாம் ஒரு பெண்ணிய கண்ணாடியை போட்டுக் கொள்ளாமல் அந்த பெண்ணினுடைய அனுபவத்தை நாம் உட்புகுந்து பார்க்காமல் இருப்பதால் தான் பல நேரங்களில் பிரச்சனை வருவதற்கு காரணமாக இருக்கிறது. அங்க மாத்திரை வச்சிருக்கேன் எடுத்து சாப்பிடு, தண்ணி வச்சிருக்கேன் என்ற ஒரு கணவன் அன்பாக சொல்லிவிட்டு மாத்திரையையும் தண்ணீரையும் அங்கு வைத்தாலும் கூட 3 மணி நேரம் கழித்து வந்து பார்த்தால் மாத்திரையும் தண்ணீரும் அப்படியே இருக்கும். ஏனென்றால் பிரச்சனை தலைவலி அல்ல. அப்படி என்றால் அவர்களுக்கு செவிசாய்ப்பதும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் அவர்கள் சொல்லாமல் பேசலாமா இல்லையா என்று பேசா பொருளாக பல்வேறு விஷயங்கள் இருப்பதை பற்றி அவர்கள் வருத்தப்படுகிறார்கள் என்றால் அதற்கான செவிகளை பூர்த்தீட்டி வைத்துக் கொண்டு அவர்களை கேட்பது என்பது பெண்ணிய சிந்தனையினுடைய முக்கியமான ஒரு பணி. அதையும் நாம் கை கொள்ள வேண்டும். மனித உரிமைகள் அனைவருக்கும் பொதுவானதாக இருப்பதில்லை, சம வாய்ப்பு அனைவருக்கும் கிடைப்பதில்லை அப்படிங்கிறத நம்ம உணரணும். நீங்கள் அமெரிக்காவில் இருக்கீங்கன்னு சொன்னா அமெரிக்கன் பிளாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அங்க இருக்கக்கூடிய கருப்பர் இனத்தவர்களுக்கும் வெள்ளை இனத்தவர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் இல்லை, சம மனித உரிமைகள் இல்லை. அங்கு கூட பார்த்தீர்கள் என்றால் ஒரு டெத் பெனால்டி என்ற கூடிய மரண தண்டனை விதிக்கப்படும் பொழுது அதே போன்ற குற்றங்களை செய்த வெள்ளை இனத்தவர்களுக்கு 26% குறைவாகவே தான் இவர்களுக்கு அதிகமாகத்தான் அந்த தண்டனை வழங்கப்படுகிறது. எனவே சமூகத்தை பார்க்கும் பொழுது உற்று நோக்குகிற ஒரு கலாச்சாரம் நமக்கு வேண்டி இருக்கிறது. இந்த பிரச்சனைக்கு இவர் பெண்ணாக இருப்பதால் காரணம் இருக்கிறதா, இந்த பிரச்சனைக்கு நான் ஆணாக இருப்பதால் தான் சலுகை கிடைக்கிறதா என்று நாம் ஒரு சுய பரிசோதனையை அடிக்கடி மேற்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கெல்லாம் இருக்கிறது. நம் வீட்டு பெண் குழந்தையை பார்த்து என்ன வேலை செஞ்சிருக்க, ஒண்ணுமே உனக்கு புரியல, என்ன வேலை செய்யற உனக்கு ஒண்ணும் புரியல என்று சொல்லும் பொழுது அந்த பெண் தான் அங்க செய்ய வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு நம்மிடம் இருக்கிறதா, நம் பையனை கூப்பிட்டு எனக்கு உடனே ஒரு காஃபி கொண்டு வா என்று சொல்கிறோமா என்று சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. நீங்கள் ஆணாக இருந்தால் இதை கேட்பவர்கள் பெண்ணியவாதம், பெண்ணியக்கங்கள் அதெல்லாம் என்ன என்று அதனுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய வலைதளத்திலே சில முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும். அந்த வரலாற்று பதிவுகளை நாம் படிக்க வேண்டும். பெண்களாக இருப்போமானால் நம்முடைய பெண் இயக்கங்கள் என்னெல்லாம் செய்தன, எங்கிருந்து நாம் இப்படி வளர்ந்திருக்கிறோம், இப்படி நாம் கல்வியை பெறுவதற்கும் ஆற்றலை பெறுவதற்கும் ஒரு பணி செய்வதற்கும் சம்பாதிப்பதற்கும் நமக்கு இந்த சமூகம் எவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு அப்புறம்தான் பெண்ணுக்கு நமக்கு உரிமைகளை கொடுத்திருக்கிறது என்பதை நாம் கூர்ந்து நோக்கி பார்க்க வேண்டிய பெண்களாக இருக்கிறோம். இது தவிர
சிறந்த பெண்ணியவாதிகளாக இருக்க வேண்டும் என்றால் பெண்களின் அடிமைத்தனமான நிலை குறித்து நாம் கேள்விகளை எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது. திருமணத்தில் இரு வீட்டாரும் சமமாக பங்கு கொள்ளவில்லை என்றால் அதில் அடிமைத்தனம் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த விஷயங்களை கேள்வி கேட்க துவங்க வேண்டும் என்பது ஒரு பெண்ணியவாதியாக இருப்பதற்கு நாம் முன்முடிவுகளுடன் ஒரு விமனை ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இப்படிலாம் சிரிச்சாங்கன்னா இப்படித்தான் ஆகும், இப்படிலாம் ட்ரெஸ் போட்டாங்கன்னா அவங்களுக்கு இப்படித்தான் வரும் என்று ஒரு ஜட்ஜ்மெண்டல் மைண்ட் செட் என்று சொல்லக்கூடிய அவர்களை பற்றிய முன்முடிவுகளை நாம் வைத்துக் கொள்ளாமல் ஒரு நியூட்ரல் என்று சொல்லக்கூடிய பொதுவான மனநிலையுடன் ஒரு சமத்துவ மனநிலையுடன் இருப்பதற்கான பயிற்சியை ஒவ்வொருவரும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு முறை பெண்களை திட்டுகிறோம் என்றால் யாராக இருந்தாலும், தவறானவர்களாக இருந்தாலும் கூட, பெண் வெறுப்பு என்று சொல்லக்கூடிய மிசோகினி, இந்த பொம்பளைங்க எல்லாம் இப்படிதான், இவங்களுக்கு இடம் கொடுத்தா இப்படித்தான் மடத்தை பிடிப்பாங்க என்பது போல பெண் வெறுப்பை காட்டுகிறோமா என்ற ஒரு சிந்தனையை நாம் உள் சிந்தனையாக நாம் பார்க்க வேண்டும். இது ஆண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கும் பொருந்தும். பல பெண்கள் பெண்களுக்கு எதிரானவர்களாக, பல ஆண்கள் பெண்களுக்கு சாதகமானவர்களாக இருக்கிறார்கள். இது ஆண்கள் வர்சஸ் பெண்கள் என்று கிடையவே கிடையாது. நம் சிந்தனை பெண்களினுடைய உரிமைக்கும் சம வாய்ப்புக்கும் இருக்கிறதா இல்லையா என்பது மட்டுமே நம்முடைய சிந்தனையாக இருக்க வேண்டும். நாம் எல்லாம் சமூகத்தால் பழக்கப்படுத்தப்பட்டவர்கள், சோசியல் கண்டிஷனிங்கு ஆளானவர்கள். நம்மை நாமே இப்படிப்பட்ட சுய பரிசோதனைகளை செய்து கொள்ளும் பொழுதுதான் நம் பெண் குழந்தைகள் நாளைக்கு ஒரு சமத்துவமுள்ள ஒரு குடும்ப உறுப்பினர்களாக ஆவார்கள். குடும்பம் என்பது சமத்துவத்தை காட்டுவதற்கான சிறந்த இடம். நாம் சமூகத்தில் போய் கூட்டங்களை பேசுவதற்கு முன்னால், கட்டுரைகளை எழுதுவதற்கு முன்னால், நம் குடும்பத்தில் சமத்துவமாக வாய்ப்புகளை, சம வாய்ப்புனா நீங்க பெரிய விஷயமா யோசிக்க வேண்டாம். 2 மணி நேரம் தான் கணவனுக்கும் மனைவிக்கும் ஓய்வு இருக்குன்னா அந்த ஓய்வுல எத்தனை மணி நேரம் அவர் சமையலறையில் இருப்பார், எத்தனை மணி நேரம் நான் சமையலறையில் இருக்கிறேன் என்று நாம் நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். சம உரிமைக்கும் நம்முடைய ஒவ்வொரு இடத்திலும் நம்முடைய மனுக்களிலே நாம் பதிவு செய்யும் பொழுதும் எங்கெல்லாம் பெண்கள் உரிமைகளுக்காக குரல் கேட்கிறார்களோ அங்கெல்லாம் நம்முடைய பெட்டிஷன்ஸோ அதெல்லாம் நம் வலைத்தளங்களிலே சைன் பண்ணலாம். மிகப்பெரிய இயக்கங்கள் நடந்தா அது போன்ற ஊர்வலங்களில் அந்த லட்சக்கணக்கான மக்களில் நாம் ஒருவராக போக முடியும். நாம் ஒரு கடிதம் எழுதும் போது கூட அந்த பெண்ணுக்கான மரியாதையும் அந்த பெண்களினுடைய அனுபவத்தையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் மரியாதை கொடுத்து அதை அங்கீகரித்து நாம் பேசுவது என்பது நாம் அவர்களுக்கான அக்கறை காட்டுகிறோம் என்பதை நமக்கு தெளிவாக தெரிவிக்கும். எனவே பெண்ணினுடைய சமத்துவத்திற்கும் சம வாய்ப்பிற்கும் எதிராக நடந்து கொள்பவர்களை மறுத்து நாம் ஒவ்வொரு முறையும் நாம் பேசும்போதும் கூட நாம் சிறிய அளவிலே ஒரு பெண்ணியவாதியாக, பெண்ணியவாத இயக்கத்தினுடைய தொடர்ச்சியாக தமிழ் சமூகத்தினுடைய பழைய தமிழ் சமூகத்தின் பெண்களை பதாகையில் வைத்த தமிழ் சமூகத்தின் வழித்தோன்றல்களாக இருக்கிறோம் என்கிற ஒரு பெருமையுடன் நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும். இவ்வளவு நேரமாக எனக்கு நேரம் கொடுத்து வாய்ப்பளித்தமைக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அருமை மேடம். நீங்க பேசினா அப்படியே சுவைப்பட சொல்லிட்டே இருக்கும் பொழுது ஆமா இல்லன்னு கேட்டுட்டு நாங்களே நேரத்தை மறந்துட்டோம். நீங்களா இடையில வந்து சொல்லும் பொழுதுதான் ஓ இவ்வளவு நேரம் பேசிட்டாங்களா ஏற்கனவே அப்படின்னு எங்களுக்கு ஒரு எண்ணமே வந்தது. அவ்வளவு சிறப்பு. ஆரம்பமே அமர்க்களம் அப்படிங்கிற மாதிரி கண்ணகிக்கெல்லாம் நாங்க ஜூனியர்ஸ் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. அந்த காலத்திலேயே வந்து மன்னனை துணிச்சலோடு ஒரு பெண் தலைவரி கோலமாக நின்று நீ எல்லாம் ஒரு மண்ணா தேரா மண்ணான்னு கேட்கிறான்னா எந்த அளவுக்கு இலக்கியங்களில் பெண்மை போற்றப்பட்டிருக்கிறதுங்கிறதுக்கு அது ஒரு சான்று. இலக்கியங்களில் நிறைய உதாரணங்கள். இப்ப குந்தவை தேவி கூட அப்படிதான். மன்னரிடம் போய் நான் ஒருத்தனை போய் ஒரு மருந்து வாங்க தானே சொன்னேன், அவனை எப்படி நீ கைது பண்ணலாம்னு சொல்லி அப்பா கிட்ட போய் வாதம் பண்ணுவா. அந்த மாதிரி எல்லா இலக்கியங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கும். உங்களுடைய வேதனையை ஆரம்பிக்கும் பொழுதே அதான் சொன்னீங்க. அப்போது இருந்த ஒரு பெண்ணியம், அந்த பெண்மை மதித்தல் கூட இப்ப இல்ல, குறைஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு. எனக்கு ஒரு திரைப்பட பாடல் தான் ஞாபகம் வருது. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லைன்னு. அது மாதிரி உங்க உரையில இருந்து நான் அதுதான் நினைச்சுக்கிட்டே வந்தேன். அதாவது ஒரு விளம்பரமாக இருக்கட்டும், ஒரு தொலைக்காட்சியில கூட எல்லா பெண்களுமே ஒரு கரண்டியும் கைமாத்தான் நிப்பாங்க. எல்லா இதுலயும் ஒரு சாப்பாடு தயாரிப்பவர்களாக, பரிமாறுபவர்களாக, ஒரு தேநீர் தயாரிக்கும் பெண்ணாகத்தான் காட்டுவாங்க. எந்த ஒரு விளம்பரத்திலையும் ஒரு ஆண்மகன் வந்து சமையலறையில நின்று ஒரு விளம்பரத்துக்கு போஸ்ட் கொடுத்ததா சரித்திரமே இல்லை. அது எல்லாத்தையும் ரொம்ப அழகா சொல்லிட்டே வந்தீங்க. அடுத்ததாக சாவித்ரி பூலே, அம்பேத்கர், எத்தனை என்னுடைய வாழ்க்கையிலே வந்து நான் வந்து பெண் ஏன் அடிமையானால்னு பெரியாருடைய புத்தகத்தை படித்த பிறகுதான் எனக்கு ஒரு கண் திறப்புன்னு நான் சொல்லுவேன். அப்படி எனக்குள்ள பல கேள்விகள், தேடல்களுக்கு எல்லாம் நிறைய விடையாக அமைந்தது அந்த புத்தகம். அந்த விதத்துல இன்னைக்கு உங்களுடைய பொழிவு ரொம்ப சிறப்பு. ஒரு பெண் வந்து தன்னுடைய வாழ்க்கைய வந்து ஒரு குட்டி வட்டத்துக்குள்ள வச்சுக்குவா. அதுதான் பெண் ஏன் அடிமையான்னு சொல்லியிருப்பாரு. அந்த கல்யாண திருமண சங்கிலி, அந்த கட்டு அப்படின்னு சொல்லிட்டு
பெண்ணா பிறந்தா ஒரு தாய்க்கு வந்து மகளா இருப்பாங்க, ஒருத்தனுக்கு தாரமா இருப்பாங்க, திரும்ப அதே வட்டத்துக்குள்ளேயே சுத்திட்டு வருவாங்க, அதை தாண்டி சிந்திக்க கூட மாட்டார்கள். அதை பற்றி தான் மீண்டும் மீண்டும் பெரியார் அவர்கள் சொல்லியிருப்பார்கள். உங்ககிட்ட நான் ஒரே ஒரு கேள்வியை மட்டும் வச்சுட்டு நான் இங்க இருக்க பெரியவங்க கிட்ட எல்லாம் கருத்துக்கு போறேன். நீங்க சொன்னீங்க இல்லையா, அழகா இவ்வளவு நேரம் விளக்கம் சொல்லிட்டு வந்தீங்க. என்ன, நான் வந்து ஒரே கேள்வி, அன்று இருந்த அந்த உரிமை கூட இன்று பறிக்கப்பட்டதற்கு முக்கிய காரணம்னு சொன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஒரே ஒரு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு எடுத்த உடனே கேட்டா என்ன சொல்லுவீங்க? மேடம் நீங்க அன்மியூட் பண்ணிக்கணும். அப்படி ஒரு காரணம்னு கேட்டோம்னு சொன்னா, இந்த சமூகத்தினுடைய மதமும் மதம் சார்ந்த கருத்துக்களும் தான் இதை மிகப்பெரிய பின்னுக்கு தள்ளிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அதற்கு முன்னாடி இந்த சமூகத்தில் மதம் வந்து மிகப்பெரிய ஒரு பங்காற்றல. இன்னும் சொல்ல போனால் தமிழ் சமூகத்திற்கு இதுதான் மதம் என்றெல்லாம் இருக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. அதனால எப்பொழுது மதமும் மதம் சார்ந்த கருத்துக்களும் அந்த நிறுவனங்களும் வந்ததோ அது பெண்ணுடைய வீழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு காரணி என்று நான் சொல்வேன். அருமை மேடம், அருமை. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப ஒரு பெருமிதம். இன்னைக்கு வந்து நம்ம இனம் அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கெல்லாம் பெருமை சேர்க்கும் விதமாக தங்கள் உரை அமைந்தது. மட்டற்ற மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள், பணிவான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.